பிரைஸ் த லார்ட். பிரியமானவர்களே, தாவீது ராஜாவுக்கு நிறைய சத்துருக்கள் இருந்தாங்க. அவங்களுடைய சத்ரு யாருன்னு பார்க்கலாம். சங்கீதம் 41 9வது வசனம். என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனுமாகிய மனுஷனும் என்மேல் தன் குதிகாலை தூக்கினான். ஆம் பிரியமானவர்களே, அவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தவங்க, அவர் யாரை நம்பிக்கை வச்சுருந்தாரோ, யார் மேலே நம்பிக்கை வச்சுருந்தாரோ அந்த நபர், யார் கூட சேர்ந்து சாப்பிட்டாரோ அந்த நபர் தான் அவருடைய குதிங்காலை தூக்கினார். ஸோ அவர் தான் தாவீது ராஜாவுக்கு சத்ருவாய் மாறினார். நாம் கூட இந்த நாட்களிலே நீங்களும் கூட உங்கள் வீட்டுக்குள்ளே யாரை சேர்க்குறீங்க, எல்லாமே ஞானத்தோடு நீங்கள் நடந்து கொள்ளணும். உங்கள் ஹஸ்பண்ட் ஒரு ஃப்ரெண்டு ஆஃபீஸ்லேருந்து கூட்டிகிட்டு வராங்க அப்படின்னா, ஒரு லேடியோ ஜென்னுமே நீங்கள் யாரையுமே உங்கள் வீட்டுக்குள்ளே சேர்த்துக்கக்கூடாது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வெளியிலே வச்சுக்கோங்க அப்படின்னு நீங்கள் உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட ஞானமாக சொல்கிற விதத்தில் நீங்கள் சொல்லி அதெல்லாம் சரிப்படுத்தணும். ஏன்னா இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸு அவங்க கூட நீங்கள் க்ளோஸாக பழகுவீங்க. உங்கள் ஃபேமிலி ரகசியங்களெல்லாம் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுவீங்க. கடைசியில் ஒரு நாள் அந்த குடும்பங்கள் தான் உங்களுடைய குடும்பத்தை பிரிக்கவும் நினைப்பாங்க. உங்கள் கணவன் மனைவியோட ரிலேஷன்ஷிப்புக்கு நடுவில் அவங்க புகுந்துருவாங்க. ஸோ கணவன் மனைவி 2 பேருமே ஞானம் உள்ளவர்களாக நீங்கள் இந்த விஷயத்தில் செயல்படணும். உங்கள் வீட்டு ரகசியங்களை யார்கிட்டையும் சொல்லாதீங்க. ஈவன் சில குடும்பத்தில் சிஸ்டர்ஸ் கூட பொறாமைப்படுறாங்க. நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அதெல்லாம் கூட நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா, உங்கள் நாத்தனாரோ இல்லை சிஸ்டர்ஸோ அவங்க கூட ஐயோ வீடு கெட்ட போகிறாளா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொறாமைப்படுறாங்க. ஸோ நீங்கள் எல்லார்கிட்டேயும் ஞானமாய் பேசணும். முக்கால்வாசி நீங்கள் ஏசப்பா கூட பேசிகிட்டு இருக்கிறதா ரொம்ப நல்லதுன்னு நான் சொல்லுவேன். ஏனோக்கு தேவனோடே சஞ்சரித்து கொண்டு இருந்தார். தாவீது ராஜாவுக்கு சத்துருக்கள் இப்படி எழும்பி இருக்கும்போது அவர் என்ன தெரியுமா பண்ணார்? அவர் ஏசப்பா கூடயே தான் பேசிகிட்டு இருந்தார். இந்த சங்கீதம் ஃபுல்லாகவே பாருங்களேன், ஏசப்பா கூடயே தான் தாவீது ராஜா பேசிக்கொண்டே இருக்கிறார். ஏசப்பா என்னை விடுவீங்க, இந்த போராட்டத்துலேருந்து என்னை ரட்சிங்க அப்படிலாம் சொல்லிகிட்ருக்காரு. எப்போவுமே தாழ்மையாக ஏசப்பா கிட்ட பேசுகிறாரு. 2வது பாவம் செஞ்சார்னா அந்த பாவத்தை ஒத்துக்கிறாரு. ஸோ நம்மளும் தேவ சமூகத்தில் போகும்போது நம்மளுடைய பாவத்தை ஒத்துக்கணும். 3வது எப்போவுமே ஏசப்பாவை துதித்து கொண்டே இருப்பார். 4வது தாவீது ராஜா என்ன பண்ணுவார்னா, ஏசப்போட கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து பயந்து நடந்தார். நாமும் தாவீது ராஜா போலவே ஏசப்போட கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடப்போம். ஏசப்பாவை அதிகமாக நேசிப்போம். கர்த்தர் உங்களை உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக.